guys, welcome to Ask How It Is. இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா சிம்பிளாக எப்படி பீஸா செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை இங்கே வாங்க காட்டுறேன். நம்ம கார்ன் எடுத்துருக்கோம், அப்புறமா ஆனியனு, கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறமா சிக்கன் வந்து மஞ்சத்தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா எல்லாத்தையும் போட்டு பாயில் பண்ணி ஷெட்ரு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இதுக்கு முக்கியமாக தேவையானது பீஸா பேஸ் கடையிலேருந்து வாங்கிட்டோம். இது ஒரு சீஸ் வச்சுருக்கோம். அப்புறமா இந்த மொசல்லா சீஸ் 2 வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா மெயினாக சாஸு, மயோனஸ், பீஸா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் 3மே சேர்த்து ஒரு பேஸ் சாஸ் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். வாங்க அதை காட்டுறேன். கைஸ், நான் சொன்னதில்ல அந்த 3 சாஸையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மைனஸ் நாங்கள் வீட்டில் செஞ்சது. இதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள் தெரியலன்னு அப்படின்னு. ஒரு ஸ்பூன் மைனஸ் எடுத்துப்போம். அப்புறமா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுப்போம், நிறையவே போட்டுப்போம். அப்புறமா பீஸா பேஸ் சாஸ் அவ்வளோதான். 3த்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க பீஸா செய்யலாம். கமான் வாங்க. கைஸ், சிம்பிளாக ஈஸியாக பீஸா செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ மைக்ரோவேவில் வைக்க போகிறோம். வாங்க மைக்ரோவேவில் வச்சு கைஸ் பீஸா குக்காய் வந்துருச்சு. ஒரு ஸ்லைஸ் சூப்பர். மைக்ரோவில் வச்சு செஞ்ச பீஸா சாப்பிட்டு பார்த்தா கீழே பேஸ் வேகவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு வே மைக்ரோவேவ் எல்லாட்டையும் இருக்காது, பட் தவா எல்லாட்டையும் இருக்கும். லைக் தவாவில் பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. பட்டர் அப்ளை பண்ணிட்டு சேம் அதே தான் செஞ்சோமா பீஸா, அதை எடுத்து ஸ்லோவாக வச்சு விட்ருங்க. வச்சுட்டு ஃப்ளேம் மட்டும் ரொம்ப ஸ்லோ. இங்கே பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு மூடி இப்படி எடுத்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் திறந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மேலே சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.